நம்ம வாசிக்க கேட்போமா? மத்தேயு 2வது அதிகாரம் அதில் 3வது வசனம் வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அவனும் அவனோடு கூட அவன் கூட்டத்தார் கலங்கினார்கள். ஆமென். யார் என்ன சார் தலைப்பு? என்னது? அவனும் அவன் கூட்டத்தாரும் கலங்கினார்கள். மறுபடியும் சொல்லுங்களேன், என்ன தலைப்புங்க? அவனும் அவன் கூட்டத்தாரும் கலங்கினார்கள். இங்கே அருமையாய் வாசிக்கிறோம். இது ஒரு பண்டிகை காலம். அன்றைக்கும் அதே போல தான் இருந்திருக்கும். இயேசு பிறக்க போகிறாருன்ற விஷயம் நல்ல கோலாகலமாய் மகிழ்ச்சியான செய்தி தான். இயேசு பிறப்பு ஒரு நற்செய்தி தான். ஒரு நற்செய்தி, ஒரு சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில், எல்லாரும் சந்தோஷப்படுகிற அந்த சூழ்நிலையில் ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் மாத்திரம் என்ன பண்ணுறாங்களாம்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கலங்கிக்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. கலக்கம் என்றால் என்ன? கலக்கம்னா என்னது? போட்டு அப்படி போட்டு கலக்கிறதா? கவலையாக இருக்கிறது. வேற என்ன சொல்லலாம்? கலக்கம். வேற என்ன கலக்குங்க? குழப்பமாக இருந்திருப்பாங்க. ஒரு அங்கலாய்ப்போடு வந்திருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பல காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அது போல தான் யார் இருக்கிறாங்களாம்? ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தாரும் ஒரு கலக்கத்திலேயே காணப்படுகிறார்கள். இயேசு பிறந்தது ஒரு நற்செய்திக்காக. இயேசு பிறந்தது ஒரு நற்செய்தி, ஒரு சந்தோஷம்தான் எல்லாருக்கும். ஆனால் அந்த பிறப்பின் நாட்களிலேயே அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்களாம்? ஏரோதும் எருசலேமின் நகரத்தார் அவர்கள் அனைவரும் கலக்கத்திலேயே இருக்கிறாங்க. கலக்கத்திலே இருக்கிறாங்க. காரணம், இயேசுன்ற ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. இயேசு என்ற ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்பதற்காக குறித்து அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கலக்கம் அடைந்தார்கள். இயேசு என்ற ஒருத்தர் பிறந்ததற்காக இவர் 2 பேரும், 2 கூட்டச்சாரும், 2 இனச்சார்களும் கலக்கம் அடைந்தார்கள். இன்னைக்கு நம்மளும் இங்க இருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை பற்றிய நாட்களில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கலக்கத்தோடு இருக்கிறோமா, இல்லை இந்த நற்செய்தியை சுதந்தரித்து கொள்கிறோமா என்றதை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். யார் ஏன் அவங்க கலங்கினார்கள் என்பதை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அதை நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த ஏரோது ராஜா? எதை சொல்லுங்களேன். யாருங்க அந்த ஏரோது? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? ஏரோதுன்றவன் யாரு? அவன் ஒரு மனுஷன். மேக் இட் சிம்பிள். ஏரோது யாரு? அவன் ஒரு மனுஷன். கரெக்டு தானே? அவன் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஒரு ஏலியன்ஸும் கிடையாது. அவனும் ஒரு மனுஷன் தான். வேற எதுனா சொல்லலாம்? ஏரோது யாரு? அரசன், ராஜா. வேற ஏரோது பற்றி ஒரு குறிப்பு வரைக. அரசன் சொல்லிட்டாப்புல, ஏரோது ராஜாவை குறித்து ஒரு குறிப்பு வரைக. 2 மார்க் கொஸ்டின். ஆன்சர் என்னங்க? ஸ்கூலில் போனால் தான் படிக்க சொல்கிறாங்க, இங்கே வந்து குறிப்பு வரைகன்றீங்களேங்க. 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிச்சு, ஏரோது ஏரோதின் ராஜாவின் நாட்களில். அப்போ அவன் ஒரு ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் காணப்படுகிறார். 2வது 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. அதே மத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நல்லா இது கவனிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்ததே உங்களுக்கு எப்படி புரிஞ்சது? என்ன புரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்களேன். புரியலன்னா மறுபடியும் கூட வாசிக்க சொல்லுவோம், மறுபடியும் கூட வாசிப்போம். நான் மட்டும் பேசிட்டு போகிறதுக்காக நான் வரல.
இந்த வசனத்தை எல்லாருமே நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னங்க சொல்லுது? ஓகே, இந்த வசனத்தை பற்றி நான் விளக்க சொல்லல. அந்த வசனத்தை படித்த பொழுது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? மேக் இட் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பாலில் நழுவி போகிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அழகாக பேசுவான் பாருங்க. அது எப்படி சொல்லுவாங்க? பழம் நழுவி பாலில் விழுந்து அழகாக பேசுவான்ல. மறுபடியும் வாசிக்க சொல்கிறேன். இப்போ அந்த தோரணையோடு இந்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். இவன் அப்படி பண்றதுக்காக கேட்டான். அதுதான் இது என்ன சொல்லு, படம் நழுவி அழகா மென்மையா பேசுறான், பக்காவா பேசுறான் பாருங்க. அதுதான் ரெண்டாவது. ஏரோது எப்படிப்பட்டவன்னா தந்திரமாய் பேசுகிறவன். அது இல்லாமல் சங்கீதத்தில் 55ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை வாசிங்களேன், இன்னும் சூப்பராக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 21வது வசனம். அவன் வாயின் சொற்கள் என்னது போலயா? வெண்ணெய் எப்படி இருக்குமா? வெண்ணெய் எப்படி இருக்கும்? ஹார்டா அப்படியே சொர சொரன்னு இருக்குமா? செம்ம சாஃப்டாக இருக்கும். அப்படி வச்சா சக் அப்படின்னு வந்துடும். அவன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கான்? வெண்ணெயை போல. அப்புறம் அடுத்தது, அவன் இருதயமோ யுத்தம். அப்புறம் ஆமா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவன் தான் ஏரோது. அவன் பேசுகிற வார்த்தைகள் அப்படி வெண்ணெய் போல இருக்கும். ஆனால் அவன் இருதயம்னா பேசுகிற வார்த்தைலாம் என்னது? யுத்தத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அப்படிப்பட்டவன் தான் யார்? இந்த ஏரோது ராஜா. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவன் ராஜா, ரெண்டாவது அவன் தந்திரமாக பேசுகிறவன், பொய் சொல்லுகிறவன், என்ன நிறைய காரியங்களை சொல்லிக்கலாம். மூணாவது அவன் யாரு? அவன் எப்படிப்பட்டவன்? அதே அதிகாரத்தில் மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிப்போமே. அப்பொழுது ஏரோது வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி பெத்லகேமிலும் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் என்ன பண்ணிட்டான்? நான் எதுவுமே புதுசாலாம் நான் சொல்ல வரல. எல்லா வருஷமும் நம்ம பார்க்கறது தான், எல்லா வருஷமும் நம்ம கேட்கறது தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறாரு. ஏன் இந்த ஏரோது அப்படி கலங்கி கொண்டிருந்தான் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக யார் அந்த ஏரோதுன்றதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் மாதிரின்னு ஒரு மேக்கப் போட்டு நான் வந்துட்டு வேற மனுஷன் மேக்கப் மாதிரி போட்டு நான் வந்து பேசணுன்னா யாரும் அவன் பாட்டு கத்திட்டு போகிறான்னு தெரியும். என்னை பற்றி தெரிஞ்சுதானே அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? ஓ, சம்திங் ஏதோ சொல்ல வராப்புல அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. அதுக்காக தான் நான் சொல்கிறோம், ஏரோது எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல அவன் யாரு? ராஜா. ரெண்டாவது அவன் யாரு? நல்ல தந்திரமாய் பேசக்கூடியவன். வெண்ணெய் போல அவன் வார்த்தை இருக்கும். ஆனால் அவன் இருதயம் எப்படி இருக்குமா? யுத்தத்தை உருவாக்கக்கூடியவன். அழகா சொல்றான் பாருங்க. நீங்க அதை கண்ட பின்பு என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவனை என்ன பண்ண போறேன்? விசாரிக்க போறேன்றான். ஆனா விசாரிக்கிறதுக்காக சொல்றான் கிடையாது. அதே போல மூன்றாவது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் 16வது வசனத்துல வாசித்தது போல சாஸ்திரிகள் திருப்பி போ அவன் கிட்ட போய் சொல்லல, ராஜா கிட்ட போய் சொல்லல. அதை கண்டு அவன் கோபம் அடைந்து அவன் என்ன பண்றான்? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுறான். மேபி அதில் அவன் பையன் இருந்திருப்பானா இல்லையான்னு தெரியாது. மேபி அதில் அவன் பையன் இருந்திருந்தா மேபி ஒருவேளை அவனை கூட நம்ம வந்துடுவானோன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணியிருப்பான்? எல்லாரையும் கொண்டுட்டான். மூன்றாவது அவன் எப்படின்னா ஒரு கொடூரமானவன். யாரு? ஒரு கொடூரமானவனாய் அந்த ஏரோது காணப்பட்டார்.
முதல்ல அவன் ராஜா, ரெண்டாவது தந்திரமாய் பேசக்கூடியவனாய் காணப்படுறாரு, மூன்றாவது ஒரு கொடிய ஒரு மனநிலை உள்ளவனாய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஏரோது இயேசு பிறக்க போறாரு, இயேசு பிறந்துட்டாரு அந்த செய்தியை கேட்டதே அவன் என்ன பண்றான்? கலக்கம் அடைகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு காரியம், எருசலேம் நகரத்தார் ஏன் கலங்குறாங்க? சரி, அதுக்கு முன்னாடி இதே பார்த்துட்டு வந்துருமே. ஏரோது ஏங்க கலங்கனா? அவனை குறித்து நம்ம பார்த்துட்டோம், 3 காரியத்தை பார்த்துட்டோம், இப்படிப்பட்டவன் தான் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஏன் ஏரோது இயேசு பிறந்த செய்தியை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது நான் உங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறேன்னா, ஐயோயோ பிறந்துச்சா அப்படின்னு இது பண்ணுவீங்களா? வா சூப்பருங்க, வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுவாங்களா? வாழ்த்து தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்க இயேசு பிறந்துட்டாரு, பிறந்த செய்தி ஏரோதுக்கு எட்டப்படுகிறது. எட்டினதே அவன் கலக்கம் அடைகிறான். ஏன் அந்த ஏரோது ராஜா கலக்கம் அடைந்தார்? ஏதாவது சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிந்தது சொல்லுங்களேன். ஏரோது ராஜா ஏன் கலக்கம் அடைஞ்சார்? சொல்லுங்களேன். ஏரோது ராஜா ஏன் கலக்கம் அடைந்தார்? சூப்பர், அவ்வளவுதாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வேலைக்கு என்ன பண்ணிட்டான்? வேட்டு வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தன் பிறந்திருக்காங்கன்னு. அதுவும் சொன்னவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2வது வசனத்தை வாசிங்களேன். சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடத்துல போயிட்டு சொல்றாங்க, யூதருக்கு போதும். ஆல்ரெடி யாரு இருக்கா? இப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு, இப்போ இமான் ஐயா வந்து இங்கே நின்று மெசேஜோ பாட்டோ வர்ஷிப்போ பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் வந்து ஐயா கிட்டேயே வந்து, ஐயா இந்த சபையின் ஊழியக்காரர் யாருன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? டேய் இப்படி விட்டுருங்க. வந்து நேரம் வந்து, ஐயா இந்த சபையின் ஊழியக்காரர் நான் தான், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்கன்னா இன்னும் எப்படி இருக்கும்? அதே போலதான் ஏரோது ராஜா கிட்டயே போயிட்டு இப்ப என்ன கேட்குறாங்க? ஆல்ரெடி அவன் யாரு? யூதருக்கு தான் ராஜா. யூதருக்கு ராஜாவா இருக்கிற ஏரோது கிட்டயே போயிட்டு என்னன்னு கேட்குறாங்க? யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கவர் எங்க என்ன உதவி? உனக்கு என்ன ஆயிடுச்சு? அடிவயிறு கலக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கலக்கில் தான் பயந்து அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் 2 வயசுக்குள்பட்டான் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போட்டுக்கிறான். ஒருவேளை நீ உயிரோடு இருந்தால் தானடா நீ எனக்கு ராஜாவா வருவ, நீ வளர்ந்து எனக்கு ராஜாவா வருவ. அதனால போடுறா சட்டத்தை போட்டு எல்லா ஆண் குழந்தையும் சாப்பிடுச்சாச்சு. ஏரோது எப்படிப்பட்டவன் பார்த்துட்டோம். ஏன் அவன் கலக்கம் அடைந்தானன்றதும் பார்த்தோம். ஏன் அவன் கலக்கம் அடைந்தான்? என் வேலைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற, நான் ராஜாவாய் இருக்கிற தேசத்திற்கு நான் அதிபதியாய் எல்லா ஆளுகையும் எல்லாம் பவர் எல்லாம் அத்தாரிட்டி எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்போ என்னது? யாரோ ஒருத்தன் புதுசா ராஜாவா வந்திருக்கானே அப்படின்னு சொன்னது என்ன ஆயிடுச்சு இருக்கு? அவனை எப்படி விடலாம்? அவனை எப்படி உயிரோடு விட்டாதான் எனக்கு மறுபடியும் நீ ராஜாவா வருவ? அதுவும் என்ன தெளிவா சொல்லிட்டாங்க. ராஜாவாய் ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருந்தாருன்னா சொல்லியிருந்தாருன்னா சொல்லி இருப்பாங்க. 20 வயசுக்கு மேற்பட்டவர் எல்லாரையும் வெற்றிருக்கின்றான் இருப்பான். ராஜாவாய் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னதுனால தான் பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டு போட்டுட்டான். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர் தான் அந்த ஏரோது ராஜா. சரி, ஓகே. அந்த எருசலேம் நகரத்தார் ஏங்க கலங்கினாங்க? ஏரோது ராஜா ஏதோ சரி அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, அவன் ராஜ்யத்திற்கு அவன் ராஜாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நான் ராஜாவா இருக்க முடியாதோன்ற ஒரு கலக்கத்தில் அவன் பயந்து கலங்கிட்டான். ஆனா எருசலேம் நகரத்தார் ஏன் கலங்கினாங்க? ஏங்க கலங்கினாங்க? அதே உதாரணத்துக்கு மறுபடியும் அவர் நடிப்பாரு, டேய் ஊர்லேருந்து வந்து உன்னை கூப்பிட்டு வச்சு மெசேஜ் கொடுக்க வச்சா ஊழியக்காரனை என்னைய மாற்ற சொல்லி அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்ல, அப்படிலாம் இல்லை. இப்போ அதே ஊழியக்கார ஐயா இங்கே இருக்கிறாரு.
அவரு கலங்குறாரு, பரவாயில்ல. ஐயோயோ எனக்கு இந்த சபையிலேருந்து என்னை மாற்றிடுறாங்களேன்னு சொல்லி அவர் பயப்படுறாருன்னா பரவாயில்ல. இந்த கிராம மக்களும் பயப்படுறாங்கன்னா அப்போ எதுக்கு? அப்போ சம்திங் ஏதோ ஒரு நடக்குது இல்லை? கரெக்டு தானே? யூத ராஜா பயப்படுறாரு, கலங்குறாரு, அது வேற. ஏன்னா அவர் ராஜா பாரமே போயிடுது. ஏன் எருசலேம் நகரத்தாரும் பயப்படுறாங்க, கலங்கினாங்க? சொல்லுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன், தெரிந்தது சொல்லுங்களேன். இல்ல அவர் பயந்தாரு, ஓகே. ஏன்னா அவருக்கு ராஜா அந்த பதவி போயிடுது இல்ல. இது காட்டிலும் பயங்கரமா கொடுமை பண்ணானா எப்படின்ற, ஓகே, சூப்பர், கரெக்டான ஒரு நல்ல ஒரு இதுதான். அதனால பயந்துருக்கலாம். வாசிப்போம் அதே மத்தேயு 2வது அதிகாரம் 4-6 வசனம் வரைக்கும் வாசிப்போமே. அவன் பிரதான ஆசாரியர் எல்லாரையும் கூப்பிட்டு, யாரு? ஏரோது கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசித்த வரைக்கும் they knows very well about இயேசு எங்க பிறப்பார்ன்ற முதற்கொண்டு டீட்டெயில்டா தீர்க்க தரிசன வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. கரெக்டு தானே? வசனம் நல்லா தெரியுது அவங்களுக்கு. அதுதான் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களால் எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் எருசலேமில் தான் பிறப்பார் என்றத, சரி பெத்லகேம்ல தான் பிறப்பார் என்பதை தீர்க்க தரிசனால் ஆல்ரெடி சொல்லப்பட்டதை இவர் நன்கு அறிந்தவர்கள் தான் இவங்க, அந்த எருசலேம் நகரத்தார். ஆனாலும் அதை நம்பல. ஹல்லேலூயா. ஏன் நம்பாம போயிட்டாங்க? they know எங்கிருந்து இயேசு பிறப்பார், பெத்லகேம் தான் பிறக்க போறார் என்பது நன்கு தெரியும், வசனங்கள் தெரியும். அது தீர்க்க தரிசன வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் தெரிந்தும் அதை நம்பாம அதற்கு ஏற்ற ரியாக்ஷனை, அதற்கு ஏற்ற காரியங்களை அவங்க பண்ணாததுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த கலக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் கலக்கம் வந்தது? அதுதான் சிஸ்டர் சொல்லிட்டாங்க அருமையா. ஏரோது ராஜா ஒரு லெவல்ல செட் பண்ணிட்டாரு. அடுத்து வரப்போற ராஜா என்னமா கொடுங்கோலு ஆட்சி நம்மளுக்கு செய்வானோன்னு சொல்லி கலக்கத்திலேயே இருந்தாங்க. they know, வசனம் தெரியும். அவங்க யூதருக்கு ஆளுகை செய்வதற்காக ராஜா வரல, நம்மளை பரலோகத்துக்கு சேர்க்கும்படி ராஜா வருகிறார் என்பதை நன்கு தெரியும். அந்த வசனங்களை தெரியும், தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்ட காரியங்கள் நன்கு அறிந்த அந்த எருசலேம் நகரத்தார் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை நம்மளை ஆட்சி செஞ்சிருவாங்களோ, ஏரோதை காட்டிலும் பயங்கரமாக கொடியதாய் நம்மளை ஆட்சி செய்வாங்களோன்னு சொல்லி பயந்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துச்சு முதல்ல. 2வது ஏன் அவங்க கலங்கினார்கள் அப்படின்னா, யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமே. யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திற்கு வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பின மக்களா காணப்பட்டாங்க. எப்படி இருந்தாங்களா? ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிற ஒரு மக்களாய் காணப்பட்டார்கள். 2வது காரியமாய் ஏன் எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள்? ஏன் கலங்கினாங்கன்னா, வெளிச்சத்தை காட்டிலும் இருளை ஆண்டவர், சரி அந்த ஜனத்தார் விரும்பினார்கள். இயேசு அந்த இடத்துல வந்தா என்ன நடக்கும்? வெளிச்சம் உண்டாகும். நானே அந்த வெளிச்சம்னு சொல்லிட்டார்ல, அந்த வெளிச்சம் அந்த தேவன் தான் சொல்லிட்டார்ல, அந்த வெளிச்சம் வந்துட்டா நம்மளுக்குள்ள இருள் போயிடும்னு சொல்லி ஒரு பயத்துல அவங்க கலங்கிட்டாங்கங்க.
ஏன் எருசலேம் நகரத்தார் முதல்ல ஏன் கலங்கினாங்கன்னா, விசுவாசம், வசனம் தெரியும், எல்லாமே தெரியும், தெரிந்தும் அதை நம்பாம போயிட்டாங்க. ரெண்டாவது ஏன் அவங்க கலங்கினார்கள் அப்படின்றால், வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு கொண்டு வர போறது அந்த தேவன் தான். அவர் வந்துட்டாருன்னா நம்மள வெளிச்சத்திலிருந்து இருளிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு போயிடுவாரேன்னு சொல்லி எல்லாரும் கலங்கிட்டாங்க. அவங்க வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள் தான், வெளிச்சம் நன்கு அறிந்தவர்களே தான். ஆனா அந்த பொல்லாத இருதயத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இருளுக்குள்ளே காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு முதல்ல 2 காரியங்கள் நம்ம யோசிக்க போகிறோம். முதல்ல நம்மளும் கலக்கத்தோட காணப்படுகிறோமா? நம்மளும் கலக்கத்தோட காணப்படுகிறோமா? ஒருவேளை காணப்பட்டால் இன்னும் நமக்குள்ள தேவன் பிறக்கலைங்க. ஏரோது ராஜா தந்திரமாய் பேசக்கூடியவன், கொடூரமானவன், அவன் பொய் பேசுகிறவன், வெண்ணையை போல பேசுகிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் அவன் கலக்கம் அடைந்தான். இரண்டாவது, எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள். ஏன் கலங்கினாங்க? வசனம் தெரியும், சபைக்கு போறாங்க, எல்லாமே தெரியும், வார்த்தைகள் தெரியும், ஆனாலும் அதை நம்பல. அதனால அவங்க கலங்கினாங்க. ரெண்டாவது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகளாய் தான் காணப்பட்டார்கள். ஆனாலும் இருளையே தன்னை வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி நினைத்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? கலக்கத்தோடு காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம சொல்ல போற, ஆண்டவரே, நான் இன்னைக்கு எந்த நிலைமையில நான் இருக்கிறேன்? நான் கலக்கத்தோடு நான் காணப்படுகிறேனா? இல்லை, நீங்க பிறந்ததை குறித்து நற்செய்தியாய் நீங்க எனக்கு பிறந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேனா? ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று கலக்கம் அடையிறது, இன்னொன்று சந்தோஷமா இருக்கிறது. எத்தனை பேர் கலக்கத்தோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிக்கிறீங்க. இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு பொழுது, இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கீவேர்டை மட்டும் எக்ஸாம் நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்கும், அவ்வளோ பெரிய பேராகிராஃப்லாம் விட்டுட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 10-20 கீவேர்ட்ஸை மட்டும் தான் சொல்லுவாங்க. முள்ள கப்ஸா அடிச்சு வச்சுருப்போம். அந்த கீவேர்டை மட்டும் ஒரு பிளாக் பென்னாலோ ரெட் பென்னாலேயோ எழுதணும்னா உடனே எங்கள் சார் வந்து அதை பார்த்து ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் உள்ளே எழுதிருக்கிறதால ஈசு வாசம் மட்டும் தவிர மற்ற எதுவுமே இருக்காது, மீனிங்கே இருக்காது அந்த கீவேர்டு. அதனால் ஒருவேளை அந்த கீவேர்டை தான் ஞாபகம் வச்சுட்டு ஓகே இப்படி சொன்னால் கரெக்டாக நம்ம இருக்கணும்னு நல்லா கவனிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆனால் என்னோட செய்தியின் தலைப்பு என்னது? அவனும் அவன் கூட்டத்தாரும் கலங்கினார்கள். இப்போதான் நம்ம செய்திக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். இவ்வளோ நேரம் அதோடைய இதுதான் நம்ம பார்த்தோம். யாரு அவனும் அவன் கூட்டத்தாரும் கலங்கினார்கள்? யாருக்கு? எனக்கு விரோதமாய் அவனும், எனக்கு விரோதமாய் செய்கிற, எனக்கு விரோதமாய் எழும்புகிற அவன் கூட்டத்தாரும் கலங்குகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே என்ன இது சொல்லிட்டு இருந்தோம்னா, ஒருவேளை நம்மளும் கலங்கிட்டு இருந்தோம்னா அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யாரும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால் நம்ம அடுத்த உண்மையான செய்தியின் தலைப்புக்குள்ளே நம்ம போக போகிறோம். யாரு? அவனும். சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவனும் அவன் கூட்டத்தாரும் கலங்குகிறார்கள். நமக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் எழும்புகிற அவனும் அவன் கூட்டத்தாரும் கலங்குகிறார்கள். எப்போ கலங்குவாங்க தெரியுமா? எப்போ கலங்குவாங்க? இயேசு என்ற இரட்சகர், இயேசு என்ற நாமம், இயேசு என்ற அதிசயம், இயேசு என்ற ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நாமம் நமக்குள்ள பிறந்தால் யாரு கலங்குவா? அவனும். சொல்லுங்களேன், யாரு பிறந்தா? இயேசு எனக்குள்ள பிறந்துட்டா அவனும் அவன் கூட்டத்தாரும் கலங்குவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நமக்கு விரோதமா எவ்வளோ பேர் எழும்புறான், நம்மளுக்கு விரோதமா எவ்வளோ பேர் எழும்பிட்டே தான் இருக்கான். எனக்கு விரோதியே இல்லைன்னு உங்களை கை தூங்க பார்க்கலாம். நான் மட்டும் தான் தூக்கி வச்சிருந்தேன்.
ஆக்சுவலாக வந்து எங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன், யாருக்கிட்டையும் நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ கூட எங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா, ஃபெய்த்தா கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னா சொல்கிறவங்களெல்லாம் பார்க்கலாம். ஆனால் வேலைன்னு ஒன்று வரும்பொழுது எங்கேருந்தான் வந்தானே தெரில, எனக்கு எதிராக அவ்வளோ பேர் பேசியிருக்கானுங்க. ஆக்சுவலாக இப்போ எனக்கு வந்து ஒரு பதவி உயர்வு வந்து வந்திருக்க வேண்டியது. அப்போ வந்து வரல, என்னடா வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா, கூட இருந்தவன் அவனுக்கிட்ட நான் இது வரைக்கும் 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தை தான் பேசியிருப்பேன். அவங்ககிட்ட நான் பேசுனதும் கிடையாது. பேசுன எல்லாமே நல்லாதான் தான் பேசியிருக்கோம், எல்லார்கிட்டையுமே நல்லா தான் பேசியிருக்கோம். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கூட சேர்ந்து வேலைக்கு சூப்பராக அழகாக பேச வேண்டியதை பேசிட்டாங்க. அதான் கடைசி ஆண்டவர் அப்போ ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன ஆண்டவர் நம்ம கரெக்டாக உண்மையாக தான் இருந்தோம், கரெக்டாக இப்போ எனக்கு இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் வர வேண்டிய காரியத்தை இவங்க பிளாக் பண்ணுறாங்க, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லும் போது தான் கரெக்டாக ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, உனக்காக பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய விதமாய் நான் பேசுவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்ட்டார். ஓகேவா? தெளிவான ஒரு வார்த்தை. உனக்காக ஆக்சுவலாக இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் இப்போ என்னாச்சு, இன்னும் நம்ம அப்படியே நிலைமையில் இருக்கிறோம். உனக்காக பேச வேண்டிய விதத்தில் பேச வேண்டிய கூடிய நபர்கிட்ட கரெக்டாக நான் என்ன பண்ணுவேன், போய் பேசுவேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு எதிரிகள் எனக்கு யாருமே இல்லைன்னு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. எப்படியாவது எந்த விதத்தில் வருவானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த உதாரணத்துக்கு நான் சொல்ல, என் ஆஃபீஸில் யாருக்கிட்டே நான் எந்த வம்பும் வச்சுனதில்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் போவேன் வருவேன், எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கோபமாய் பேசுகிறது நபர் நான் இல்லை. இப்போ தான் இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கலன்னும் போது தான் என்னுடைய ஆட்டிடியூடு கொஞ்சம் மாறிச்சாங்க. யார் எது சொன்னாலும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும் தான் பேசுறது, இல்லைன்னா நான் கோபமாக பேசுறது. காரணம் இதனால தான் கொஞ்சம் ஆட்டிடியூட் மாறிச்சாங்க, கொஞ்சம் கோபமாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டாச்சு. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில் இப்போ நம்ம பார்த்தாலே எப்படியோ நம்மளுக்கு எதிராய் வருகிறார்கள். ஆனால் உண்மையாய் தேவன் நமக்குள்ள பிறந்துட்டாரு அப்படின்னா, தேவன் நமக்குள்ள இருந்துட்டார் என்றால் யாரு கலக்கம் அடைந்துருவாங்களாம், அவனும் அவன் கூட்டச்சாரும் கலங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நம்மளுக்கு இன்னைக்கு கோர் வேர்ஸ். இந்த வார்த்தை நம்ம பிடிச்சிக்க போறோம். ஆண்டவரே, இயேசு பிறந்துட்டாருன்ற செய்தி கேட்டதே ஏரோதும் எருசலேம் நகரத்தாரும் கலங்கிட்டாங்கல்ல, கலக்கம் அடைந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு அந்த இயேசு பிறந்ததை இந்த பண்டிகை நாட்களில், அந்த இயேசுவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாட்களில் நீங்க பிறந்துட்டீங்கன்ற அந்த நற்செய்தி எனக்குள்ள வரணும், எனக்குள்ள அதை கிரியை செய்யணும், எனக்குள்ள அதை கர்ப்பம் தரித்து அது பிள்ளை பெறட்டும், எனக்குள்ள அதை கிரியை செஞ்சு என் ரத்தத்தில் கலக்கட்டும், அந்த வசனம் என் ரத்தத்தில் கலக்கட்டும். அந்த ரத்தத்தில் கலந்துச்சுன்னா எனக்குள்ள கிரியை செய்கிற தேவன், எனக்குள்ள கிரியை செய்கிற தேவன். நான் கர்த்தரோடு கூட இணைந்துட்டு இப்போ யாரு உனக்கு விரோதமா எழும்புறானோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமா பேசுறானோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள் செய்தாலும் சரி, அவெல்லாம் கலங்கிடுவான். காரணம், உனக்குள்ள இருக்கிறவர் யாரு? தேவன். உனக்குள்ள இருக்கிற இயேசு, உனக்குள்ள வல்லமையுள்ளவர் உனக்குள்ள இருக்கிறாரு. பராக்கிரமான சாலியான கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாரு. அற்புதங்களை செய்கிற தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு. அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிற தேவன் உனக்குள்ள இருக்கிறதுனால அவன் கலங்கிடுவான். உனக்கு விரோதமா எழும்புகிறவன் அவன் கலங்கிடுவான், அவன் கூட்டத்தார் கலங்கிடுவார்கள். ஆனா இன்னைக்கு காரணம் எப்படி இருக்குன்னா, அவன் கலங்குறானோ இல்லையோ நம்ம கலங்கிடுறோம். என்னது? அவன் கலங்குறானோ இல்லையோ இன்னைக்கு நம்ம கலங்கி போயிடுறோம். அதுக்கு நம்ம செய்ய போறோம், ஆண்டவரே என்னை மறுபடியும் மாயம்னு கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என் உள்ளத்துல வாங்க, நீங்க என் உள்ளத்துல வாங்க ராஜா.
நீங்க என் உள்ளத்துல வந்துட்டீங்கன்னா போதும், அவன் கலங்கிடுவான். நீங்க என் உள்ளத்துல வந்துட்டா போதும், அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் கலங்கி போயிடுவான். அவன் கூட்டத்தார் கலங்கிடுவாங்க. அவங்க கலங்க ஆரம்பிச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளே குழப்பங்கள் வந்து அவங்க என்னன்னா செய்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை நிச்சயமும் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு எனக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம்? எல்லாம் தெரிஞ்சுதான். நம்ம இப்போ நான் இவ்வளோ நேரம் வாசித்தது எதுவுமே புதுசாக நான் எதுவும் உங்களுக்கு சொல்லலை. எல்லாம் நீங்கள் படித்தது தான், எல்லாம் நம்ம கேட்டது தான். இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஆண்டவரத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என் இருதயத்தில் நீங்கள் வாங்கப்பா, என் இருதயத்தில் நீங்கள் வாங்க, நீங்கள் பிறக்கணும். அதை நான் விரும்புகிறேன். நீங்கள் என் இருதயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் என் இருதயத்துக்குள்ளே பிறந்துட்டீங்கன்றத அவங்க ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் காணப்பட்டுரும். ஹல்லேலூயா. அப்போ என் இருதயத்தில் இயேசு பிறக்கணும்னா என்ன செய்யலாம்? முதல்ல அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அப்போஸ்தலர் 3:20. போதும் போதும், மறுபடியும் வாசிங்க. பொருட்டு மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு எனக்குள்ள பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். என்னத்தை விட்டோம்? பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ஐயா, என்னய்யா இந்த காலத்தில் வந்து பாவத்தை பற்றி பேசுறீங்க? நானெல்லாம் சபைக்கு வந்து இத்தனை வருஷம் விசுவாசிகள், நான் சபைக்கு ஒழுங்காய் வருகிறவன், நான் சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுக்கிறவன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு நமக்குள்ள பிறக்கிறதுக்கு ஏதாவது இடையூறா ஏதாவது 1-2 இருக்கும்ல. அது ஆண்டவரத்தில் சொல்ல போகிறேன். ஆண்டவரே, நான் யாரையும் துன்பப்படுத்தலையோ நான் வரல, நம்ம லைஃப்பை கட்டுவிக்கும்படியாய் தேவன் நம்ம இடத்துல வந்திருக்கிறார். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் வந்தார். ஆனால் எதிரித்து கலக்கம் அடைகிறானோ இல்லையோ, நம்ம கலங்கிட்டு இருக்கோங்க. ஏன்? வசனம் தெரிந்தும் எருசலேம் ஜனத்தார் என்ன பண்ணாங்க? வசனத்தை தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க? கலங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் கலங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவரே, என் எதிரி தான் கலங்குவான்னு பார்த்தா இன்னைக்கு நான் கலங்கிட்டு இருக்கேன். அப்ப நாம என்ன செய்யணும்? தேவன் நமக்குள்ள பிறக்கணும். தேவன் பிறக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் காணப்படுதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம எங்கேயோ செய்யறோமா? கொலை பண்றது, தப்பு பண்றது தான் பாவம் அல்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது செய்கிறதும் பாவம் தான். இன்னொரு வசனம் கூட சொல்லுது, பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம பண்ணாலே என்னதான்? அது சாபமாய் மாறிடுது. ஸோ எல்லாருமே இந்த இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் ஜிம்மெல்லாம் வந்து ஃபுல்லாகிடும். ஏன் ஜிம்மெல்லாம் ஃபுல்லாகிடுது? நியூ இயருக்கு எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் 10 கிலோ குறைக்கணும், 50 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர ஒரு இதில் போயிட்டு ஜிம்மில் போய் சேருவாங்க. 1 வாரம் போவாங்க, 2 வாரம் போவாங்க. அப்புறம் கட்டின காசுக்காவது என்ன பண்ணலாம், எட்டியாவது பாருங்கன்னா கூட பார்க்க மாட்டாங்க. இங்கே எப்படின்னு தெரில, இங்கே இருக்கா ஜிம் இருக்கான்னு தெரில. ஆனால் எங்கள் ஏரியாலலாம் சரி, இந்த டிசம்பர் ஜனவரின்னும் போது எங்கேயுமே எங்களுக்கு அட்மிஷன் கிட்டாது, எங்கேயுமே அட்மிஷன் கிடைக்காது. எல்லா இடமே ஃபுல்லு சார், எல்லா ஸ்லாட்டும் ஃபுல்லாக இருக்குது. இந்த மிட் நைட் ஸ்லாட், அதாவது 10லேருந்து 11 அந்த ஸ்லாட்டெல்லாம் இருக்குது, வரீங்களான்னு கேட்குறாங்க. காரணம், எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க. இந்த வருஷத்தை பாரு, எப்படியாவது நான் 5 கிலோ குறைக்கிறேன். இந்த வருஷம் பாரு, எப்படியாவது 10 கிலோ குறைச்சிட்றேன். நல்லது தான். ஆனால் எடுத்த தீர்மானத்தில் கரெக்டாக போனோம்ல, அது வந்து பிரச்சனை இல்லை, காசாக போயிடுச்சு. ஆனால் ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஏதாவது எடுக்கிற தீர்மானங்களை ஒருவேளை நிறைவேற்றாமல் போனாலே பாவம் தான். கொலை பண்ணுறதுக்கு இது பண்ணுறது தான் பாவம். அதுக்காக நான் இது எக்ஸாம்பிளாக நான் சொல்ல வந்தேன். அப்போ ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் எங்கே நான் மிஸ் பண்ணுறேன், நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியுது, அது எந்த இடம்னு எனக்கு தெரியலப்பா. மற்றவங்களை சுற்றி காமிச்சு, ஏம்மா நீ இதை தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டா 4 பேருக்கு தெரிஞ்சிடும். எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.
இப்போ நான் பார்த்து இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஆகிடும். நாளைக்கு நான் உங்களை நேரில் பார்க்கும்போது என்ன ஆகும்? ஓ இவங்களா இந்த தப்பெல்லாம் பண்ணவங்க தானே அப்படின்னு மனசுக்கு தோணுமா தோணாதா? ஆனால் ஆண்டவர் நம்ம இருதயத்தோடு நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் என்னெல்லாம் தப்புகள் பண்ணுறேன், என்னதெல்லாம் தப்பு விதங்கள் நான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு பேசுங்கப்பா, என் மண்டைக்கு உரைக்கட்டும், என் மண்டையோட என் சிந்தனையோட என் காதுகள் இல்லை நீ அது கேட்கட்டும் ஆண்டவரே, நான் அதை கேட்டு அதன்படி நான் நடக்கணும். என் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது என் உள்ளத்தை நீங்கள் பறந்துடுவீங்க. நீங்கள் என் உள்ளத்தில் பறந்துட்டா என் எதிரி கலக்கம் அடைந்துருவான். என் உள்ளத்தில் நீங்கள் பறந்துட்டீங்களா எருசலேமை அவன் கூட்டத்தாரும் ஆண்டவரே அவன் கலக்கம் அடைந்துருவாங்களே. முதல்ல பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். ரெண்டாவது, அது யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிப்போமே. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை, நல்லா கவனிங்க, முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு என் லைஃப்ல பறக்கணும்னா தனிப்பட்ட ரீதியில் இயேசுவை நான் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கணும். அதுதான் கான்செப்ட். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இயேசுவை நான் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர்களோ இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ. ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேரோ ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்தில் ஒருத்தர் விசுவாசிக்கிறதுக்குனால அப்படின்னு போடல, அந்த குடும்பத்தில் 2 பேர் விசுவாசிக்கிறதுனால அப்படின்னு போடல. எத்தனை பேரா? யாராரு இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல தேவன் பிறப்பார். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் விசுவாசிக்கிறாங்க, 2 பேர் விசுவாசிக்கல அப்படின்னா அந்த 2 பேருக்குள்ளதான் ஆண்டவர் வருவார். ஆனா இயேசு அந்த குடும்பத்தில் இருப்பாரு, பாதுகாப்பாரு, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் யார் தன்னை தனிப்பட்ட ரீதியில தன்னை பர்சனல் லைஃபோட தேவனோடு கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்றாரா தேவன், அவங்களுக்குள்ளதான் தேவன் பிறப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நல்ல தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள், தனிப்பட்ட ரீதியில் இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்பதை யாரு அவரோடு கூட ஐக்கியமாகிறார்களோ, எத்தனை பேரோ அவரை விசுவாசித்து எத்தனை பேர்கள் அவரை நம்புகிறார்களோ அவர்கள் இருதயத்தில் தேவன் பிறப்பார். இன்னைக்கு தேவன் நம்மோடு நம் இருதயத்தில் பிறக்க அவர் ஆசைப்படுறாரு. முதல்ல நம்ம பாவத்திலிருந்து விட்டு மனம் திரும்பணும். ரெண்டாவது, ஆஸ் எ பர்சனல் சேவியராய் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். என் குடும்பத்தில் அவங்க எல்லாம் ஏற்றுக்கினாங்க, அது அவங்க விசுவாசிக்கிறாங்க, அது போதுங்க அப்படி இல்லை. நீங்கள் நம்ம தனிப்பட்ட ரீதியில் நம்ம என்ன பண்ணணும், சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது, அது யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் பிறக்கணும். போதும், மறுபடியும் பிறக்கணும். அப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், ஞானசானம் எல்லாருமே எடுத்தாச்சு, யாருமே ஞானசானம் எடுக்காம இல்லை. அப்போது மூணாவது, தேவன் நமக்குள்ளே பிறக்கணும்னா மறுபடியும் பிறந்தவனாய் காணப்படணும். அப்போ மறுபடியும் தாயின் வயிற்றில் போய் பிறக்கணுமாலாம் இல்லை, மறுபடியுமா அந்த முழுகி ஞானஸ்தானம் நம்ம எடுக்கும்பொழுது தேவன் நமக்குள்ளே பிறக்கிறவராய் காணப்படுகிறார். இது எல்லாருமே நம்ம எடுத்ததுனால நம்ம அடுத்த பாயிண்ட்குள்ளே போயிடுவோம். நான்காவது ரொம்ப முக்கியமான காரியம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். தேவன் நமக்குள்ளே பிறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவம் யாருக்கு வருதோ அவங்க தான், அவங்கள உள்ளத்துல தான் என்ன பண்ணுவாராம், இயேசு பிறப்பார். ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் பிறப்பார் அப்படின்னா, நான் முடிச்சிட்டு போறேன், மறுபடியும் நான் கேட்க போறேன், எல்லாம் கரெக்டாக சொல்ல போறீங்க. யார் உள்ளத்துல ஆண்டவர் பிறப்பாரு அப்படின்னா, இனி நான் அல்ல, எனக்குள்ள யார் இருக்கிறா, கிறிஸ்து இருக்கிறாரு.
அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் ஆண்டவர் என்ன பண்ண வராராம், பிறக்க போறாரு. பாவத்தை விட்டுட்டு கரெக்டு தான், சொந்த ரசிகராக ஏற்றுட்டோம், ஆல்ரெடி ஏற்றாச்சு, ஞானசாரம் எடுக்கணும் ஏற்றுக்கிட்டாச்சு. ஆனால் எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, எனக்குள்ளேருந்து கிறிஸ்து வெளிப்படுறாருன்றத நம்ம உணராத வரைக்கும் என்ன இல்லை இயேசு நமக்குள்ள பிறக்க மாட்டார். இப்படி தான் கொஞ்ச நாள் திடீர்னு ஒரு சரி வெயிட்டை குறைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் டயட்டெல்லாம் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஆண்டவர் வந்து அதுக்கு முன்பு அது குறைக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒன்று வந்துச்சு, ஒரு சுச்சுவேஷன் வந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் கால் வலிகள் வந்து இருந்ததுனால சார் ஃபிசியோக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்போ அந்த டாக்டர் வந்து கேட்டார், ஏப்பா விளையாடுவியான்னாரு. நோ டாக்டர். இந்த சைக்கிளிங்னு சொல்லுவாங்களே அது நோ டாக்டர். இந்த வாக்கிங் அப்படின்னு நோ டாக்டர். ரன்னிங் நோ டாக்டர். ஸ்விம்மிங் நோ டாக்டர். அப்போ ஒரு லுக்கு ஒன்று விட்டாம பாருங்க, என்ன மேலேருந்து கீழே ஒரு வரைக்கும் ஒரு பார்வையை பார்த்து எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் தான் உனக்கு எப்போ கால் வலி வராமல் இருக்கும். என்ன மேட்ரு என்னன்னா என்னோடய மசில்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டிஃப் ஆகிடுச்சு. எதுவுமே நம்ம ஏற்கனவே நம்ம எந்த வேலையும் செய்கிறதில்ல, எந்த வேலையும் செய்யாததுனால என்ன ஆயிடுச்சு, மசில் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆனதுனால கொஞ்சம் நேரம் நடந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் நின்னாலும் சரி கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. காலில் முட்டி அப்படியெல்லாம் இல்லை, சதை வலிக்குது. அப்போ தான் சரி கடைசியில் ஃபைனலாக தான் கண்டுபிடிச்சாங்க சதையில் தான் பிரச்சனைன்னு சொல்லி. ஸோ அப்போது ஃபிசியோ டாக்டர்கிட்ட போகும்போது தான் அப்போ தான் இதை சொல்கிறார், இதெல்லாம் கேட்குறாரு. அப்போ அவன் ஒரு லுக்கு ஒன்று விட்டான் பாருங்க, என் லைஃப்பில் இன்னும் தான் நான் மறக்க மாட்டேங்க. ஒரு மேலேயும் கீழேயும் பார்த்து வாக்கிங் போக மாட்டான், ரன்னிங் போக மாட்டான், சைக்கிளும் போக மாட்டான், ஸ்விம்மிங் கிடையாது, எதுவுமே இல்லை. எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருந்தால் உனக்கு எப்படா இந்த கால் வலி சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி அப்புறம் தான் ஓகே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அப்பயும் நான் பண்ணுறதில்ல, அதுவும் வேறு விஷயந்தான். எப்போது ஒரு வாட்டி பண்ணுறது, கொஞ்ச நாள் பண்ணுறதில்ல, அப்படி போயிட்டு தான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் இந்த காரியத்தை என்கிட்ட கேட்டார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப விளையாட்டாக இருந்ததை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து 1% பண்ணியிருக்கேன். நிறையவும் பண்ணல, 1% தான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் பார்க்க முடிஞ்சுது. என்னதுன்னா நம்ம யார் நாங்கள் மறுபடியும் கேள்வியாக கேட்டேன், நம்ம யார்? தேவனுடைய ஆலயமா? கரெக்டு தானே? அப்படி தானே சொல்லுது வசனம். நம்ம தேவனுடைய ஆலயம். நீ ஏன்டா என் ஆலயத்தை கெடுக்கிறன்ட்டு என்னை பார்த்து ஆண்டவர் கேட்டார். திடீர்னு என்ன கேட்டார்? நான் எந்த ஆலயத்தை நான் கெடுத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நீ தான் அந்த ஆலயம், உன்னை நீ ஏன்டா கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ தான் எனக்கே ஒரு தோணுது. அப்போ தான் இடையிலலாம் வீட்டில் பேசும்போது நான் இது பண்ணேன், இது மாதிரி டாக்டர் சொன்னாங்க, அதுக்கு முக்கால்வாசி காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டேன், அவங்க மேலே போட்டேன். ஏன்னா இந்த ஆண்டவரே என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். என்னன்னு கேட்டார்? நீ தான் அந்த தேவனுடைய ஆலயத்தை ஏன் கெடுத்துட்டேன்னு சொல்லி கேட்குறாரு. நான் உனக்குள்ளே இருக்கிறேன், அது என் ஆலயம், என் ஆலயத்தை நீ ஏன் கெடுக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், என்னை கெடுத்தது யாரு? இந்த ஆலயத்தை கெடுத்தது யாரு? நாங்கள் நடா பண்ணோன்ன உன்னை விளையாட வேணான்னு சொன்னோமா, இது பண்ண ஒன்றும் சொன்னோமான்னாங்க. எப்போ என்ன சின்ன வயசில் விளையாட விட்டீங்க? சின்ன வயசில் என்ன விளையாட விட்டுருந்தா இன்னும் இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பேன்? விளையாடி இருந்திருப்பேன். எங்கே நீ என்ன சின்ன வயசில் என்ன விளையாட விட்டீங்க? என்ன அது அப்போ விளையாட விட இல்லாமல் போனது இன்ன வரைக்கும் நான் ஆயிடுச்சு. அதே ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. அதனால் எல்லாரும் விளையாட போயிடுங்கன்னு சொல்ல அதுக்கான வரல. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்கள் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் விளையாடுங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக நாங்கள் வேணும். நீங்கள் எல்லாருமே வேலை செய்கிறவர்கள் தான், அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். அப்போது நீங்கள் இதனால் நீங்கள் தான் என்ன பண்ணல, என்னை அனுப்பாமல் போயிட்டீங்க. டேய் நீ போய் விளையாட வேண்டியது தானே. எல்லாத்துக்குமே திட்டுறது அடிக்கிறத வச்சுருந்தா நம்ம எப்படி போயிட்டு விளையாட முடியும்? அதனால் அந்த பழக்கத்தில் வந்துட்டது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அந்த ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ ஏன்டா என் ஆலயத்தை கெடுத்துட்டேன்னு கேட்டார். அப்போது ஆண்டவருடைய ஆலயம், அப்போ நம்ம உடம்பையும் நம்ம என்ன பண்ணோம்?
கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம இந்த என்னது பழைய கஞ்செல்லாம் நம்ம இது பண்ணுறோம்ல, பழைய சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் நம்ம வந்து இதுன்னு பண்ணால் டாக்டரே சொல்கிறான், டேய் அதை குடிடான்ட்டான். அதை செய்ய தெரியாமல் ஒரு நாள் செஞ்சு அது சரியாக வராமல் போய் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இதை எப்படா செய்யணும்னு சொல்லி கேட்டு அவன் சொல்லி அந்த சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜு வந்து தண்ணி ஊற்றி அது ஆகணும்னு பார்த்தா அதுவும் சாப்பாடு வேற வேறையாக இருக்குது. சரி ஓகே இது எப்படியாவது குடிச்சாகணுமேனு சொல்லி குடித்தேன், அப்பயும் இல்லை. அப்புறம் தான் மறுபடியும் தெரிஞ்சது அது ஃப்ரிட்ஜில் வைக்காமையே தண்ணியில் ஊற்றணும். நம்ம எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் டாக்டர் என்ன பண்ணுறாங்க, காரணம் நம்ம உடம்பை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுலேருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு 0.1% தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் நானும் என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக தேவனுடைய ஆலயத்தை கரெக்டாக மாற்ற போகிறோம். மாற்றுறது மாத்திரமல்ல, தேவன் எனக்குள்ளே இருக்கிறாரு. நீ வாடுகிறது நான் அல்ல. இது யார்? தேவனுக்கு கால் வலியோடு இருந்தால் பிடிக்குமா? தேவனுக்கு கை கால் வலியோடு இருந்தால் பிடிக்குமா? அப்போ அதற்கு என்ன செய்யணுமோ, இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்றாருங்க. கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு, அந்த தேவன் எனக்குள்ள வாழ்றாருன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நிச்சயத்துக்குள்ள நம்ம போயிடணும். அப்போ நம்ம போனால் எப்படி இருக்கும், நம்ம பேசுகிற பேச்சே எப்படி தான் இருக்கும். கிறிஸ்து பேசினா எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசுவோம். நம்ம நடக்க எப்படி இருக்கும், கிறிஸ்து பேசினா எப்படி நடப்பாரோ, சரி கிறிஸ்து நடந்தா எப்படி நடப்பாரோ அப்படி தான் நடப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ரெஸ் போட்டால் ஒரு நம்ம நடையே பார்க்கணுமே, அப்படி நடக்கிறோம்ல. ஏன்? அந்த உடை நம்மளை நடையை மாற்றுகிறது. இன்னைக்கு அதே போல நம்ம கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாருன்னா இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாருன்றது அந்த அதே கேச்சார்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவன் நமக்குள்ளே பிறந்துடுவார். நமக்குள்ளே பிறந்துட்டா அங்கே பிசாசு என்ன பண்ணிடுவான், கலங்கிடுவான். நம்மளுக்கு எதிராக இருக்கிற ஏரோதும் சரி, நமக்கு எதிராக இருக்கிற எருசலேம் கூட்டத்தாரும் சரி கலங்கி போயிடுவாங்க. நம்ம இன்னைக்கு கலங்க தேவையதே இல்லை. இந்த ஜாய்ஃபுல் சீசனில், இந்த கொண்டாட்டமான சந்தோஷத்தை கொண்டாடுகிற இந்த நாட்களில் நம்ம எதை குறித்து கலங்காம, எதை குறித்து நம்ம கவலைப்படாமல், தேவன் நமக்குள்ள பிறந்துட்டாருன்ற நிச்சயத்தோட நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு எதிரிகளை கர்த்தர் கலக்கம் அடைய செய்திடுவார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவன் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழும்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் எழும்புறானே தெரியல, எங்கேருந்து தான் வரானுங்களே தெரியல, எவ்வளோ பேர் எழும்புறானுங்க. ஆனால் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு வசனத்தை சொல்ல போகிறோம், நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நீங்கள் யாரெல்லாம் அறிக்கை செய்றீங்களோ இன்னைக்கு அதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவர் தேவன் எனக்குள்ள பிறந்தது உண்மையானால், ஆண்டவர் இயேசு எனக்குள்ள வந்துடுறது, எனக்குள்ள பிறந்தது உண்மையானால், ஆண்டவர் என்னுடைய ஏரோதுகளும் எனக்கு விரோதமாய் இருக்கிற எழும்புகிற எருசலேம் கூட்டத்தாரும் கலங்குவார்கள். இன்னைக்கு அவங்க கலங்க போறாங்கப்பா. ஆனா நான் கலங்குவதில்லை, நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இயேசு எனக்குள்ள பிறக்கணும், இயேசு எனக்குள்ள பிறக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரே பாவத்தை விட்டு நான் திரும்பணும், ஆண்டவரே சொந்த ரட்சகராய் மாற்றணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். 4வது பார்த்தோம், நான் வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்றாரு. அவன் துன்பம் பண்ணாலும் நம்ம துன்பம் பண்ணக்கூடாது, அவன் தீமை செய்தாலும் நம்ம தீமை செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மளை இன்னும் அபிரதமாய் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் இன்னைக்கு இப்போ கேட்ட வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இனி நாங்கள் கலக்கம் அடைவதில்லை. ஆண்டவர் நீர் எங்களுடைய எதிராக எழும்புகிறவர்கள் கலங்கி போவார்களாக. அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம், அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்யுங்க. இந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் போவதில்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எல்லா துதி கனமாகி உமக்கு ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.